ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாளுன்னு தெரியுதா? தேர்ஸ்டே. என்னடா இது கூட தெரியாதான்னு நினைக்காதீங்க. என்ன மாதிரி யாரெல்லாம் ஹார்ட் பீட் சீரிஸ் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தேர்ஸ்டேனா என்ன நாளுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கூல் ஃப்ரைடே முடிஞ்சிச்சுன்னா சனி ஞாயிறு போகிறதே தெரியாது, அதுக்குள்ளே திங்கக்கிழமை வந்துடும். ஆனால் இந்த ஹார்ட் பீட் சீரிஸ் தேர்ஸ்டே வந்துச்சுன்னா அடுத்த தேர்ஸ்டே எப்போ வருமோன்றது ஒரு மாதம் கணக்கு மாதிரி தெரியும். இன்றைக்கி இந்த தேர்ஸ்டே வந்துச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை இதோட கடைசியில் நம்ம இந்த சீரீஸை பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு சோகமாக இருக்கிறதா ஒன்றுமே புரியல. ஸோ காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, வீடு க்ளீனிங்லேருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். தம்பியும் தூங்குனால ஓரளவுக்கு எல்லா வேலையும் எல்லாமே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம போய் சீரீஸ் பார்க்குற நேரத்தில் சடனாக தம்பிக்கு சாப்பாடு செய்யணும், இல்லை வீடு க்ளீன் பண்ணணும், இல்லை சாமான் கழுவணும், இந்த எந்த ஒரு மைண்ட்லேயும் எதுவும் ஓடக்கூடாது. வெறும் ஹார்ட் பீட் மட்டும் தான் மைண்டில் ஓடணும் அப்படின்றதுக்காக கடன்னு எல்லாம் முடிச்சுட்டு சீரீஸ் பார்க்க உட்காந்தாச்சு. அவ்வளோதான், ஓப்பன் ஆன உடனே எனக்கு S2 E97 அப்படின்னு பார்க்கும்போது பரவாயில்ல, ஓகேடா இன்னைக்கு சீரீஸ் கன்ஃபார்மாக வந்துருச்சு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ப்ளே பண்ணுற. தம்பி ஏஞ்சிட்டான். போதடா சாமி, இவ்வளோ நேரம் நீ வேலை பண்ண விட்டதுக்கே தேங்க்யூ சொல்லிட்டு அவனை எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்டே அப்படியே சீரீஸ் பார்க்க உட்காந்தாச்சு. காலையிலேருந்து எந்த சாப்பாடும் வீட்லங்க, குளிப்பாட்டு தூங்க வச்சதோட சரி. சாப்பாடு ரெடியாகுது, ஆனால் இப்போ கூட ஏஞ்சி போய் அவனுக்கு சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து ஊட்டுற அளவுக்கு இப்போ மைண்டே இல்லை. ஓப்பன் பண்ணோன்னே டாக்டர் விஜயோட சீன் தான். என்னடா இந்த மனுஷன் பண்ணிட்டுருக்காருன்னா சூசைட் அட்டெம்ப்ட்டு. அப்போ அவங்க அம்மா ஒரு அட்வைஸ் கொடுக்குவாங்க பாருங்கள், என்னடா பெரிய கஷ்டத்தை பார்த்துட்டேன், பொம்பளைங்க அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அந்த குழந்தைய பெற்றுக்கிறது. நான் ஆக்சுவலாக அதாங்க உண்மை. என்னதான் நம்ம மனசால வலி இருந்தாலுமே இந்த ஃபிசிக்கலி இந்த குழந்தை பெற்றுக்கிற பெயின் இருக்குல்ல, அதை விட ஒரு எக்ஸ்ட்ரீமான வலி இந்த உலகத்துலேயே எதுவுமே கிடையாது. போய் இந்த மனுஷனை கூப்பிட்டா, வாப்பா இன்னைக்கு லாஸ்ட் டே சீரீஸ்ன்னு சொல்லிட்டு, லாஸ்ட் டே வா அப்படியான்னு நினச்சிட்டு சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் மீட்டிங் மாற்றின்னு வரவே முடியல. அப்புறம் கடகடன் போய் ஸ்கூல்லேருந்து பாப்பா கூட்டின்னு வந்தேன்னு பாப்பா என்ட்ரானோடனே போய் சீரீஸை பார்த்துட்ருக்கா. சொன்னேன், பப்பு இன்னைக்கு தான் பப்பு லாஸ்ட் டே, இதுக்கப்புறம் ஹார்ட் பீட் சீரீஸ். ஏன் என்னாச்சு எதுக்குன்ட்டு ஒரே ஷாக்கு. இப்போ விஜய் சார் சர்ஜரி பண்ண போகிறாரா இல்லையா, இந்த போலீஸ் பர்மிஷன் கொடுக்குமா இல்லையான்னு அப்படியே பயங்கர டென்ஸாக போயிட்டுருக்கு. கடைசியாக அந்த போலீஸையும் நல்லா காமிச்சிட்டாங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சீன் வேறு லெவலில் இருந்துச்சு. வி ஆர் கோயிங் டு டூ இட் அப்படின்ட்டு போகிறாரு. கேட்டா ஆப்ரேஷன் சக்ஸஸ், ரீனா பொழைச்சிட்டு வரப்போகிறா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருக்கோம். விஜய் சார் பண்ணும்போது ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ரீனா மேம் பண்ணும்போது பிளட் ஃபுல்லாக லீக் ஆகுது. ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போல் ரீனா சீனுன்னு நினச்சி பார்த்து, இவர் வேறு இந்த சீனில் காமிமா அவ்வளோ சாரதா ஆண்டி மாதிரி இவங்களும் செத்துருவாங்க போல் அப்படின்னு நினச்சோம். ஐஸ் ஓப்பன் பண்ணதுமே ரீனா அவங்க அம்மாவை பற்றி யார் நீங்கன்னு கேட்குறாங்க. ஐயோ எல்லாம் மறந்துடுச்சு போல நினச்சா. அதுக்கப்புறம் நல்லா அவங்க அம்மாவை திட்டிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு அவ்வளோதான் போலீஸ் பிடிச்சின்னு போயிட்டாங்க அவங்க அப்பாவை. அவ்வளோதான் ரீனா ஃபுல் கோமாக்கு போயிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக 2026ன்ட்டு கை அசைக்கிறது காமிச்சோன்னே என்னடா இன்னும் வருது போலன்றா பிளாங்க் ஸ்கின் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஃபுல் மூட் ஆஃப், சாப்பிட்ற மைண்டே போயிடுச்சு. அதோட எபிசோட் எப்போங்க வரும்?